வணக்கம். நீங்கள் இணைந்திருப்பது உதயன் டிஜிட்டல் வலையொலியின் பிரதான செய்திகளுடன். செய்தி தொகுப்பு உதயன் டிஜிட்டல் செய்தி பிரிவு. செய்திகளுடன் இணைந்திருக்கும் நான் லிஷா தரணீஸ்வரன். அரியாலை செம்மணி புதைக்குழியில் நேற்று மேலும் 3 மனித எண்பு தொகுதிகள் புதிதாக அடையாளம் காணப்பட்டுள்ளன. இதையடுத்து இதுவரை அடையாளம் காணப்பட்ட எண்பு தொகுதிகளின் எண்ணிக்கை 88 அதிகரித்துள்ளது. செம்மணி மனித புதைக்குழியின் 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 19ஆம் நாள் நடவடிக்கைகள் நேற்று இடம்பெற்றன. இதன்போதே புதிதாக 3 எண்பு தொகுதிகள் அடையாளம் காணப்பட்டுள்ளன. 2ஆம் கட்ட அகழ்வு பணிகளின் 2வது பகுதியில் மட்டும் 23 எண்பு தொகுதிகள் அவதானிக்கப்பட்டுள்ளன. இதேவேளை இதுவரை அடையாளம் காணப்பட்டு 88 எண்பு தொகுதிகளில் 76 எண்பு தொகுதிகள் அகழ்ந்து எடுக்கப்பட்டுள்ளன. நேற்று மட்டும் 10 எண்பு தொகுதிகள் மீட்கப்பட்டன. நீதிவான் ஆனந்தராஜாவின் கண்காணிப்பில் துறைசார் நிபுணரும் பேராசிரியருமான சோமதேவாவின் தலைமையில் அகழ்வு பணிகள் இடம்பெற்று வருகின்றன. காணாமல் ஆக்கப்பட்டவர்களின் உறவினர்கள் சார்பான சிரேஷ்ட சட்டத்தரணி நிரஞ்சன, சட்ட மருத்துவ அதிகாரி பிரணவன் செல்லையா தலைமையிலான குழுவினர் ஆகியோர் நேற்றைய அகழ்வு பணிகளின் போது முன்னிலையாகி இருந்தனர் என்பதும் குறிப்பிடத்தக்கது. யாழ்ப்பாணம் காங்கேசன்துறை வீதி தாவடியில் அமைந்துள்ள மதுபான சாலை முன்பாக நேற்று முன்தினம் இடம்பெற்ற கொலை சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபர் ஒருவர் இன்று மண்டைதீவு பகுதியில் வைத்து போலீசாரால் கைது செய்யப்பட்டுள்ளார். குறித்த நபரின் கத்திக்குத்துக்கு இலக்காகிய சுதுமலை மத்தி மானிப்பாயை சேர்ந்த 45 வயதுடைய நேசராஜன் சர்வேந்திரன் மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் உயிரிழந்தார். இந்த தாக்குதல் தாவடியில் அமைந்துள்ள மதுபான கடைக்கு அருகில் இடம்பெற்றது. இதன்போது காயமடைந்த நபர் மயக்கமடைந்து வயிறு மற்றும் இடது கையில் பலத்த காயங்களுக்கு உள்ளாக்கி சிகிச்சைக்காக யாழ்ப்பாண போதனா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்ட நிலையில் சிகிச்சையின் போது உயிரிழந்துள்ளார். சம்பவத்துடன் தொடர்புடைய சந்தேக நபரை போலீசார் கைது செய்ததுடன் அவரை நீதிமன்றத்தில் முற்படுத்துவதற்கான நடவடிக்கைகளை மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது. முல்லைத்தீவு மாங்குளம் போலீஸ் பிரிவுக்கு உட்பட்ட பனிக்கன்குளம் பகுதியில் உள்ள அரசு வீட்டு திட்ட பயனாளி ஒருவரின் கிணற்றில் இருந்து தாயும் 2 பிள்ளைகளும் சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். 38 வயதுடைய உசாகரன் மாலினி, 11 வயதுடைய உசாகரன் மிக்சா மற்றும் 4 வயதுடைய உசாகரன் சதுசா ஆகியோரை இவ்வாறு சடலங்களாக மீட்கப்பட்டுள்ளனர். முல்லைத்தீவு ஒட்டுசுட்டான் பிரதேச செயலாளர் பிரிவுக்கு உட்பட்ட பனிக்கன்குளம் கிராமத்தில் வசித்து வந்த அவர்கள் தமது வீட்டில் இருந்து சுமார் 500 மீட்டருக்கு அப்பால் உள்ள கிணற்றில் இருந்தே சடலங்கள் மீட்கப்பட்டுள்ளனர். நேற்று காலை குறித்த கிணற்றின் அருகில் கைப்பையொன்றும் இன்னும் சில பொருட்களும் காணப்படுவதை அவதானித்த ஊர் மக்கள் கிணற்றை சோதனையிட்ட போது அதற்குள் தாயும் அவரின் பிள்ளைகளும் சடலங்களாக அவதானிக்கப்பட்டுள்ளனர். இந்த விடயம் தொடர்பில் கிராம அலுவலருக்கும் போலீசாருக்கும் தகவல் வழங்கப்பட்டதை தொடர்ந்து போலீசார் ஊடாக நீதிமன்றத்தின் கவனத்துக்கு விடயம் கொண்டு செல்லப்பட்டது. இதையடுத்து சம்பவ இடத்துக்கு சென்ற நீதிபதி சடலங்களை பார்வையிட்டதுடன் உடற்கூற்று பரிசோதனைக்கும் உத்தரவிட்டார். இதையடுத்து சடலங்கள் உடற்கூற்று பரிசோதனைக்காக முல்லைத்தீவு மாவட்ட மருத்துவமனைக்கு எடுத்து செல்லப்பட்டன. மாங்குளம் போலீசார் மேலதிக விசாரணைகளை முன்னெடுத்து வருகின்றனர். இன அழிப்புக்கு சர்வதேச நீதி கோரி வடக்கு கிழக்கு மாகாணங்களில் நாளை போராட்டங்கள் நடைபெறவுள்ளன. வடக்கு கிழக்கு சமூக இயக்கத்தின் ஏற்பாட்டில் வடக்கு கிழக்கின் 8 மாவட்டங்களிலும் காலை 10 மணிக்கு அதாவது சம நேரத்தில் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளன. யாழ்ப்பாணம், செம்மணி, கிளிநொச்சி, கந்தசாமி கோவில், முல்லைத்தீவு மாவட்ட செயலகம் அருகில் வவுனியா புதிய பேருந்து நிலையம், மன்னார் நகர பகுதி, மட்டக்களப்பு காந்தி பூங்கா, அம்பாறை திருக்கோவில், திருகோணமலை சிவன் கோவில் ஆகிய இடங்களில் இந்த போராட்டங்கள் இடம்பெறவுள்ளமை குறிப்பிட்டது. தமக்கு எதிராக நேற்று குற்றப்புலனாய்வுத்துறையின் நிதி குற்றப்பிரிவில் மேற்கொள்ளப்பட்ட முறைப்பாட்டை தாம் வரவேற்பதாக யாழ்ப்பாண நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தெரிவித்துள்ளார். அத்துடன் நடாத்தப்படும் விசாரணைகளில் உண்மைகள் வெளிவரும் என்றும் அவர் நம்பிக்கை வெளியிட்டுள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வருமானத்துக்கு அதிகமாக சொத்துக்களை குவித்துள்ளதாக தெரிவித்துள்ள சிவில் செயற்பாட்டாளர் ஒருவர் நேற்று குற்றப்புலனாய்வுத்துறையில் முறைப்பாடு ஒன்றை செய்திருந்தார். அதில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தமது குடும்பத்தினர் மற்றும் உறவினர்களின் பெயர்களின் சொத்துக்கள் பராமரித்து வருவதாக முறைப்பாட்டாளர் குறிப்பிட்டிருந்தார். இது தொடர்பில் விசாரணைகள் நடாத்தப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்பட வேண்டும் என்று அவர் கூறியிருந்தார். இந்த நிலையில் குறித்த முறைப்பாடு தொடர்பில் நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரனின் ஊடக பிரிவு தமது தரப்பு கருத்தை வெளியிட்டுள்ளது. அதில் தமக்கு எதிராக சுமத்தப்பட்டுள்ள சொத்து குவிப்பு குற்றச்சாட்டுகள் தொடர்பான முறைப்பாட்டை நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் வரவேற்பதாகவும் விசாரணைகள் நடாத்தப்பட்டு உண்மைகள் வெளிப்படுத்தப்படும் என்றும் அவர் நம்புவதாகவும் அவரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது. இதுபோன்ற பொய்யான குற்றச்சாட்டு குற்றச்சாட்டுகள் சுமத்தப்படுகின்ற நிலையில் தமக்கு எதிரான முறைப்பாடு குறித்து விசாரணைகள் நடாத்தப்படும் போது அதற்கு பூரண ஒத்துழைப்பை வழங்க நாடாளுமன்ற உறுப்பினர் ஸ்ரீதரன் தயாராக இருப்பதாகவும் அவரின் ஊடக பிரிவு தெரிவித்துள்ளது.
மன்னார் ராமேஸ்வரம் கப்பல் சேவைக்கு அரசாங்கம் அனுமதித்தால் அதற்கான நிதியை தர நாம் தயாராக உள்ளோம் என்று நாடாளுமன்ற உறுப்பினர் இரா சாணக்கியன் தெரிவித்துள்ளார். இது தொடர்பாக அவர் மேலும் தெரிவிக்கையில், நாடாளுமன்றத்தில் நேற்று முன்தினம் உரையாற்றிய நாடாளுமன்ற உறுப்பினர் செல்வம் அடைக்கலநாதன், மன்னார் ராமேஸ்வரம் இடையிலான கப்பல் சேவையை ஆரம்பிக்க அரசாங்கம் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று கோரியிருந்தார். அதை சரியாக புரிந்து கொள்ளாத போக்குவரத்து அமைச்சர் காங்கேசன் துரை இந்தியா கப்பல் சேவை தொடர்பாக குறிப்பிட்டிருந்தார். அது தொடர்பில் போக்குவரத்து அமைச்சருக்கு விளக்கிய நான், போக்குவரத்து அமைச்சர் இந்த செயல்முறையை விரைவுபடுத்தினால் மன்னார் ராமேஸ்வரம் படகு சேவையை மீண்டும் தொடங்க நிதிக்கான பங்களிப்பை பெறுவதற்கு நாங்கள் உதவ முடியும் என குறிப்பிட்டேன். இலங்கை இந்திய நாடுகளுக்கு இடையில் பயணிகள் படகு சேவையை ஆரம்பித்தல் விடயத்தில் இந்தியாவும் ஒத்துழைக்க தயாராக இருக்கின்றது. இது தொடர்பில் இலங்கை அரசாங்கம் உடனடி நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றார். 2025 ஆண்டின் முதல் 6 மாதங்களில் மகரகம அபேக்ஷா மருத்துவமனையில் 36,000 புற்றுநோயாளர்கள் சேர்க்கப்பட்டுள்ளனர் என சுகாதார பிரதி அமைச்சர் மருத்துவர் கன்சக விஜயமுனி நாடாளுமன்றத்தில் தெரிவித்துள்ளார். நாடாளுமன்ற உறுப்பினர் சமித்ராணி கிரியல்லவின் கேள்விக்கு பதில் அளிக்கும் போது, தினசரி சராசரியாக 950 முதல் 1000 நோயாளிகள் கிளினிக்குகள் சேவைக்காக வருகை தருகின்றனர் என்றும் அமைச்சர் குறிப்பிட்டார். இத்துடன் உதயன் டிஜிட்டல் வலையொலியின் இரவு நேர பிரதான செய்திகள் நிறைவடைகின்றன. தொடர்ந்தும் நாளை காலை நேர பிரதான செய்திகளுடன் இணைந்திருங்கள். வணக்கம்.